ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். சண்டே ஸ்பெஷலாக எதுவும் செய்யலைங்க. சிம்பிளாக சீலா மீனை வாங்கி குழம்பு வச்சுட்டு முட்டை ஆம்லேட் போட்டு தாங்க சாப்பிட்டோம். மீன் குழம்புக்கு வந்து சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் சாம்பார் வெங்காயம் போட்டேன், சின்ன வெங்காயம். அது கூட கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு இடித்து போட்டுங்க. எப்போவுமே மீன் குழம்புக்கு பூண்டு போட மாட்டேன். இப்போ நான் வீடியோலாம் நிறைய பேர் மீன் குழம்பு வைக்கிறத பார்த்ததுக்கப்புறம் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு செஞ்சேங்க. நான் ஏற்கனவே 2-3 வாட்டி செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி பூண்டு இடித்து போட்டு. நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக. அது வேறு நல்லா நம்ம எப்பயும் வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வைக்கிறது, பூண்டு கொஞ்சம் சேர்த்து போட்டால் டேஸ்ட் வந்து நல்லா அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்கன்னா பூண்டு இடித்து போட்டு இந்த வெங்காயத்தோடு வதக்கிட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குங்க. சீலா மீன் தான் குழம்பு வச்சேங்க. வச்சுட்டு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப ஒன்றும் ஸ்பெஷலாக செய்யலை, அவ்வளோதாங்க. சிம்பிளாக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூங்க. ஒரு மீன் வந்து 1 கிலோ மீனுங்க. 50 கிராம் புளி எடுத்துக்கிட்டேன். தக்காளி ஒரு 1/4 கிலோ. புளியை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இது பண்ணால் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு அந்த திக்கு பக்குவம் வருங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி பாருங்கள்.